சாபத்திலிருந்து அவங்களை மீட்டு எடுப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. கர்த்தாவே, கல்வாரி நாயகனே ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த போதைப் பொருளுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுங்க ஆண்டவரே. இதோ அப்பா ஆண்டவரே, ஒளி வந்தது, மெய்யான ஒளி வந்தது, எழும்பி பிரகாசின்ற வார்த்தையின் பிரகாரம் போதைப் பொருளுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீ மீட்டு எடுப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. இதோ அப்பா ஆண்டவரே, எத்தனையோ ஆத்மாக்கள் நான் பார்க்குறேன் ஆண்டவரே. பெண்களும் குடிக்கிறாங்க, ஆண்களும் குடிக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களெல்லாம் கர்த்தாவே நீர் விடுதலை பண்ணும் ஆண்டவரே ஏசப்பா. கர்த்தாவே, பாக்குல இருந்து அப்பா, கர்த்தாவே வெத்தலை பாக்கு போயில இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா போதை பொருளுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டு எடுங்க ஏசப்பா. கர்த்தாவே, மனுஷனால கூடாத காரியம் தேவனாகி கர்த்தர் உம்மால கூடாத காரியங்கள் ஆண்டவரே இயேசுவே நீர் ஒவ்வொருவரையும் விடுவையும் ஆண்டவரே ஏசப்பா. விடுவையும் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. இயேசுவே, உன் தலைமுறையில் காரணம் அவங்களை ஒவ்வொருவரையும் இந்த போதை பொருளிலிருந்து விடுதலை பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. துதிகனும் மகிமையாவும் உமக்கு ஒருவரைக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேய்ப்பிற ரட்சகரமான ஜீவனுள்ள ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களை தேவன் விடுதலை செய்ய போறக்காக எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்புறம் சிஸ்டர் கவிதா இருக்கீங்களா? சரி, கவனிங்க. கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமென். கொல்லிமலை பேசாமல் இருங்கோ. சரி, இன்னும் இங்கே ஒரு 15 குறிப்பு இருக்குது. 15 குறிப்பு இருக்குது. ஜெபிக்க விரும்புகிறவங்க நீங்கள் ஒரு குறிப்பு வாங்கிக்கலாம். அப்படி கை தூக்குங்க, நான் கொடுத்து விட்றேன். இங்கே வா, ஓடிய கை தூக்குறோம். இது கூட கரெக்டாக 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணோம். சொல்லும் போது இந்த சீட்டு வாங்குறவங்க 1 நிமிஷம் தான் ஜெபிக்கணும். வேற ஜெப முகாமுக்கு வந்துருக்கீங்க, ஒரு கை தூக்கி ஒரு சீட்டு வாங்க மாட்டேங்கிறீங்கள? இந்த 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 அங்கே 3 பேர் கை தூக்குனாங்க. கொடு டக்குன்னு ஓடு. வேற யார் ஜெபிக்கிறீங்க? பாப்பா ஓடியா, அதை பின்னாடி கொண்டு போ. வேற வேற யாருக்கு வேணும்? கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து 3 சீட்டு கொடுங்க பாப்பா. அவங்க அந்த முன்னாடி 3 அங்கிள் உட்காந்துருக்காங்க பாரு, அண்ணா 3 அண்ணா அந்த லாஸ்ட்டில் அந்த 3 அண்ணா கொடுத்துட்டு. கொல்லிமலையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த பாப்பா ஒரு இதுக்கு ஜெபிக்க வைப்போம். இப்படி இந்தாடா. இன்னும் 3 தான் இருக்குது, 4 இருக்குது. யார் ஜெபிக்கிறீங்க? இந்த 3 இருக்குது. யார் கை தூக்குங்க. என்ன 3 சீட்டு தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. அந்த பின்னாடி ஒன்று கொடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, இப்போ மைக்கு வேகமாக கொடுங்க பார்க்கலாம். மைக்கு வேகமாக கொடுங்க பாப்பா. இங்கே முன்னாடி வாமா, மைக் வச்சுருக்கிறவங்க ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க. 1 நிமிஷம் தான் ஜெபிக்கணும், ரொம்ப டைம் எடுக்காதீங்க. இங்கே கொடுமா, அந்த அங்கிள்கிட்ட கொடு. ஐயா, நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க? கடன் பிரச்சனை. ஜெபிங்க. கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காக எல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். 1 நிமிஷம் தான் ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். மைக் ஆன் பண்ணிக்கிருக்கா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அன்பு வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை இந்த ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ கடன் பாருக்காக ஆண்டவரே அப்பா வேதனைப்படுகிற அந்த குடும்பங்களை அப்பா நீ சந்திக்கணும். இயேசுவே, உம்முடைய கரங்கள் அப்பா அவர்கள் மீது அப்பா பாய்மாறு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, இந்த நாள் வேலைக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய மனம் இறங்கி அப்பா எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனை குடும்பத்தில் ஆண்டவரே கடன் வாங்கி கொண்டு எத்தனை நிலைமையில இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் வாழ்வதா சாவதா என்று தெரியாத மனம் கலங்கி கொண்டிருக்க குடும்பங்களை ஆண்டவரே இயேசுவே உம்முடைய அப்பா உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் ஆண்டவரே அப்பா அவர்கள் வாங்கின கடன்கள் அப்பா அவர்கள் மறைந்து போக கிருபை தருமாறு செபிக்கிற சாமி. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவர் குறைபடாதபடி அப்பா நிறைவுகளாய் நீ மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிற சாமி.
ஆண்டவரே இந்த நாள் வேலைக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் அப்பா கண்ணோக்கி பார்க்கும் அப்பா. அப்பா வருகிறது போகிறதுமா இருக்க கிருபை தருமாறு செபிக்கிறோம் அப்பா. அவர் வாங்குகிற கடன் அப்பா உடைய பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அவருக்கு பலகனியாய் தருமாறு செபிக்கிற சாமி. இயேசுவே அப்பா நீரே அவர்களுக்கு ஒரு துணை இருக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டக்கா கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்த குறிப்பு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் பாஸ்டர் சர்ச்சிலேருந்து வந்தவங்க பாடணும்னு கேட்டாங்களாம். ஒரே ஒரு ஸ்டான்ஸாக தான் பாடணும். அப்படின்னா புரியுமா? சரி. வானதி இல்லையா? ஓகே. யாரு? வானதி வர்றதுக்குள்ளே ஒரு ஸ்டான்ஸாக முடிஞ்சிடும் இல்லையா? அம்மா ஒரே ஒரு ஸ்டான்ஸா சரிங்களா? மைக் கொடுங்க. ஏன்னா டைம் இல்லைம்மா, கோச்சிக்காதீங்க. ஒரு கவி மட்டும் பாடுங்க. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எல்லாம் கை தட்டிடுங்க வானதி அம்மாவுக்காக. அடுத்தது பிரதர் ஜான் வாங்க. பிரதர் ஜான் இப்போ என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம்? பல்லவியா? சரி பாடுங்க பாடுங்க. சரிங்க ஜான் ஐயா ஒரே ஒரு ஸ்டான்ஸா. சரி. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமே, துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே,
தட்டிடுவோம் ஜான் பிரதருக்காக. அடுத்தது சிஸ்டர் சாந்தி. கொஞ்சம் வாங்க, நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கிறதுக்காக ஒரு சான்ஸாக பாட விட்றேன். ஜெப முகாமில் நம்ம யாருக்கும் ஸ்பெஷல் சாங்லாம் கொடுக்கல. சரி, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, அதனால் ஒரு சான்ஸாக பாடிடுங்க. பாடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சாந்தி அம்மாவுக்காக கை தட்டிடுங்க. அடுத்தது சிஸ்டர் சாமுண்டீஸ்வரி. சிஸ்டர் சாமுண்டீஸ்வரி. அடுத்தது சித்ராமா, ரெடியா இருங்க. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் நீ என் அடைக்கலம், யெகோவா தேவன் நீ என் பலன். யாக்கோபின் தேவன் நீ என் அடைக்கலம், யெகோவா தேவன் நீ என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாம் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாம் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமேன். அம்மாவுக்காக கை தட்டிடுங்க. அடுத்தது சித்ராமா, வாங்க.
வாங்க ஒரு ஸ்டான்ஸாக பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா தேவா தேவா, ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு, நம் நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, ஆலயம் ஒன்றே போதும். காலம் என்னும் ஊஞ்சலிலே கனிவுடனே நம்மை ஆட வைத்தார். காலம் என்னும் ஊஞ்சலிலே கனிவுடனே நம்மை ஆட வைத்தார். அன்பிலே என்னை பார்த்தெடுத்தார், அன்பிலே என்னை பார்த்தெடுத்தார். நல்ல பண்பிலே என்னை ஓய்ந்தெடுத்தார். வேதனை தீயால் புடமிட்டார். தேவா தேவா தேவா, வேதனை தீயால் புடமிட்டார். கடும் சோதனையால் மெருகிட்டார். சோதனையால் நல் மெருகிட்டார். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆசியை மலை போல் குவித்தாலும், அந்த அகிலம் முழுவதையும் சேர்த்தாலும், ஆசியை மலை போல் குவித்தாலும், இந்த அகிலம் முழுவதையும் சேர்த்தாலும், ஆத்தும மீட்பு இல்லை என்றால், ஆத்தும மீட்பு இல்லை என்றால், அவைகளினால் ஒரு நன்மை இல்லை. ஆண்டவர் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. மனமே மனமே மனமே, ஆண்டவர் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. அந்த அருள்நாதன் மாளிகையில் இடமும் இல்லை. அருள்நாதர் மாளிகையில் இடமும் இல்லை. ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன நமக்கு, தேவ ஆலயம் போதும். நாளெல்லாம் வாழ்ந்தன நமக்கு, நம் நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். ஆமென். சரி, இப்போ நம்ம பாஸ்டர் காலேப் அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேஷஞ்சாவடியிலிருந்து அம்மா வாங்க, சாட்சி இப்போ
கிதியோன் ஐயா குடும்பத்திலேருந்து ஒரு சாட்சி கேட்க போகிறோம். சுருக்கமாக, சரிங்களாம்மா? 1 நிமிஷம் இல்லை ஒரு 1.5 நிமிஷம். அந்த மைக் கொடுங்க அவங்ககிட்ட. அது எடுத்துங்க கொடுங்க. ஆனில் இருக்கா பார்க்குறேன். ஓகே பேசுங்க. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. இப்போ போன வருஷத்தில் எங்கள் மருமக இறந்துட்டார். 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் பேத்தி ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு. அவங்க அப்பா நினப்பிலேயே ரொம்ப உடம்பு சரியாத ஆயிடுச்சு. எங்கள் மூத்த பொண்ணு கணவனையும் மகனையும் ஒன்றாவே ஒரே நாள் பறி கொடுத்துருச்சு. அதுபோல் இவங்க தகப்பனார் இறந்ததும் திருப்பி என் பேத்தி இது சின்ன பொண்ணு வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப பாரத்தோடு நாங்கள் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ராத்திரி தூக்கமே இருக்காது. நானும் எங்கள் பொண்ணு முழிச்சிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா ஆஸ்பத்திரியில் எங்கள் பேத்திக்கு டிவி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பயந்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐயா பாஸ்டர் ஐயா வந்தாங்க, அவங்க சகோதரியும் வந்தாங்க. 2 பேரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ண நாங்கள் இன்னுமே பிள்ளையை காப்பாற்றவே முடியாதுன்னு நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. இங்கே சர்ச்சுக்கும் கூட்டிகிட்டு வந்தோம். என் பிள்ளை இப்போ நல்லா சுகமாக பூரண சுகமாக ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. ஆமென் 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 ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அருமையான பாஸ்டர் காலேப் அவங்கள நல்ல கரங்களை தட்டி தேவநாம் மகிமைக்காக கரங்களை தட்டி வர வேண்டும். வாங்க. அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். இவ்வளவாக நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பது உண்மையாகவே நீங்கள் வெறுமையாக நீங்கள் திரும்பி போகிறதில்லை. அல்லேலூயா. ஏற்ற பலனை ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணியா இருக்கிறது, கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். ஆமேன். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ தந்த இந்த வேத பகுதி எங்களுக்கு ஆசிர்வதித்தார். காலையிலிருந்து இம்மட்டுமாக நீர் நேர்த்தியாக எங்களை நடத்திருக்கிறீரப்பா. பிரயாணப்பட்டு வந்த ஒவ்வொருவரையும் கூட அருமையாக இந்த நாட்கள் நீ கொண்டு வந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த வேத பகுதியை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியான ஒத்தாசை செய்யும். தடைகளை நீக்கி போடும். சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பாலும் இங்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமானை குறித்து நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5:9 வாசிக்கும் போது, அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். தீத்து 3:6 நாம் வாசிக்கும் போது, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இரக்கத்தினாலே கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இப்படி நீதிமானாக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் என்ன? வேதம் சொல்லுகிறது, துஷ்டனுடைய துரோகமே தாங்க முடியாது. ஆனால் துஷ்டனுடைய துரோகத்திலும் என்ன இருக்குதான்? கண்ணி இருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழுகிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் பாட வேண்டும். இன்றைக்கு காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இந்நேரம் இந்த 3 மணி வரையிலும்
நாம் எல்லாரும் பாடி 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 நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களும் போதகர்களும் மிக அருமையாக நம்மை பாடி தேவனை மகிமைப்படுத்த அவர்கள் வழிநடத்தினார்கள். அன்பான வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமானுடைய குணங்கள் என்ன? வேதம் சொல்லுகிறது, இதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான். நீதிமான் என்ன செய்கிறானா? ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். துன்மார்க்கன் அதை அறிய விரும்பான். இன்னும் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:10 சொல்லுகிறது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளே காணப்படுகிற நல்ல குணங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என்ன, நீதிமான் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறது குறித்து கூட நீங்கள் சொல்லுகிறீரே என்று கேட்கலாம். இன்றைக்கு அநேக நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் பெற்ற தாய் தகப்பனை பார்க்கிறதில்லை, உடன் பிறந்தவர்களை பார்க்கிறதில்லை, அன்பு கூறுகிறதில்லை. ஆனால் உண்மையாய் நீதிமான் என்று சொல்லப்படுவாய். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்க வேண்டும். நீதிமான் என்று சொல்லும்போது அவனோ பாடி மகிழுகிறான். நாம் கர்த்தருக்குள்ளே பாடும்போது நமக்குண்டாகிற நன்மை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சங்கீதம் 71:23, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. நான் ஏன் பாடணும்? இன்னைக்கு அநேகருக்கு பாட்டு வராது. நீங்கள் மேடையில் வந்து பாடணும்னா இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ஸ்டாண்ட்ஸ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் மனசில் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. சிலர்லாம் பெருசெல்லாம் மீட்டிங்கில் அப்படியே பாடுறவங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால நேரம் இல்லாதது நிமித்தம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட்ஸ் பாடியிருக்காங்க. அன்பான நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தரை துதித்து நாம் பாட வேண்டும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. ஏன் பாட வேண்டும்? நம்முடைய ஆத்துமா, நம்மை மீட்ட அந்த ஆத்துமா என்ன செய்யுமாம்? அப்பொழுதுதான் அது கெம்பீரித்து என்ன செய்யுமாம்? மகிழுமாம். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்பொழுதும் கர்த்தரை நாம் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத புஸ்தகத்தில் அநேக பாடினவர்களை நாம் காணலாம். 1-2 சம்பவங்களை மாத்திரம் நாம் தியானித்து நாம் ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். முதலாவது நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:1. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. அன்றைக்கு யார் பாடினார்களாம்? மோசேயின் கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அவர்கள் பாடின பாட்டு வேதம் சொல்லுகிறது என்னவாம்? அவர் குதிரையை மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து கரையேற பண்ணினார்.
அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடந்தது. குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. அன்பான ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான பாதிப்பு என்ன? 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமையாக வாழ்ந்தார்கள். 430 வருடத்துக்கு மத்தியிலே தேவன் மோசேயை கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு வருகிற சூழ்நிலைமை வரும்போது அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி புறப்பட்டு வரும்போது பார்வோனுடைய உள்ளம் அவர்களை குறித்து கடினப்பட்டது. அவன் கடினப்பட்டது மட்டுமல்ல, கர்த்தரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய இருதயம் கடினப்படும்? நாம் தேவனை உண்மையாய் நாம் நேசிக்காவிட்டால் நம்முடைய இருதயத்தையும் கடினத்துக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 81:11 வாசிக்கலாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளையில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. எவ்வளவுதான் மழை பெய்தாலும் அந்த மண் என்ன செய்யாது? கரையாது. அநேகருடைய இருதயம் கூட இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. காரணம் என்ன? தேவனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, தேவனை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் யார் அவர்கள்? கர்த்தருடைய ஜனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். ஆம் அன்பான, இதுபோல்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோன் எழும்பும் போது அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு கடின இருதயம் இருக்கக்கூடாது, இளகின இருதயம். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம், எப்பொழுது அவரை துதித்து பாடுகிற ஒரு இருதயம், எப்பொழுதும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிற ஒரு இருதயம் நமக்கு மிக அவசியம். அன்பானவர்களே, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோன் அவர்களை விடவில்லை. எல்லா குதிரை வீரர்களையும் ரதங்களையும் கூட்டிக் கொண்டு யுத்த வீரரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தான். எப்படியாவது அவர்களை இனி விடக்கூடாது, நம்முடைய வேலையை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி எப்படியாகிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் பின்னாக புறப்பட்டு வந்தான். என்ன நடந்தது? பின்பாய் திரும்பி பார்த்தால் பார்வோன், முன்பாய் பார்த்தால் சிவந்த சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஆபத்து, தவிப்பு என்ன? முன்பாகவும் போக முடியாது, பின்பாகவும் வர முடியாது. உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் சேனைகளையும் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் 11ஆம் வசனத்தில், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. ஜனங்களுடைய இருதயம் பயத்தினால் நிறைந்தது. என்ன செய்வது? முன்பாகவும் போய் தப்பித்து கொள்ள முடியாது, முன்பாய் சிவந்த சமுத்திரம், பின்பாகவும் வர முடியாது. பார்வோன் தன்னுடைய ரத சேனையோடு கூட அவன் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான். நான் எப்படி பாடுவேன்? ஆனால் நீங்கள் பாட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் சும்மாய் பாடவில்லை அன்பானவர்களே, அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போய் நிற்கும் போது யாத்திராகம் 14:14 மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக
யுத்தம் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய சோதனை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கர்த்தரும் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைமை எப்படி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் திகைக்க வேண்டாம். முன்னாகவும் போக முடியவில்லை, பின்னாகவும் போற முடியவில்லை. அதே போல்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி போதும். தேவதூதனானவர் விலகி. அல்லேலூயா. அப்ப முன்ன யார் நடந்தது தெரியுமா? தேவதூதன் இருக்கிறார். முன்னே உன்னாலே போக முடியவில்லை, ஆனால் உனக்கு முன்னே யார் இருக்கிறார் தெரியுமா? தேவதூதன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய தூதனை எனக்காக நீர் அனுப்பும் என்று சொல்லுங்கள். பிரச்சனைகள் வரும்போது, நீங்கள் போக முடியாத சூழ்நிலைமை உங்களை நெருக்கும் போது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்காக உம்முடைய தூதனை அனுப்பும். நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? எப்படி நான் முன்னேறி செல்லுவேன்? தூதன் முன்னேறி போனால் போதும், உன் காரியம் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. முன்னாய் போனது மட்டுமல்ல, பின்னாக அதே வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப முன்ன இருந்தாங்க, முன்ன தேவதூதன், பின்ன பாருங்க, பின்ன யார் இருக்கா? மேகஸ்தம்பம். அல்லேலூயா. அந்த மேகஸ்தம்பம் எகிப்திற்கு எப்படி இருந்ததாம்? அந்தகாரமாயிருந்தது. அல்லேலூயா. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். முன்னாகவும் போக முடியவில்லை, பின்னாகவும் வர முடியவில்லை. முன்னாக தேவதூதன் இருக்கிறார், பின்னாக மேக ஸ்தம்பம் இருக்கிறது. உங்களுக்கு ஏன் கவலை? நீங்கள் ஏன் பயப்படக்கூடாது? ஏன் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது? முன்னும் போக முடியாமல் பின்னும் வர முடியாமல் தவித்து நின்ற இஸ்ரவேலின் அந்த நடு மத்தியில் யார் இருந்தார் தெரியுமா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே நின்றார்களோ அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ எகிப்தியருக்கு தெரிஞ்சிடுச்சு கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களுக்கு துணை நின்று, முன்னே தேவ தூதனை நிறுத்தி பின்னே மேக ஸ்தம்பமாய் நின்று, அன்பானவர்களே, நடுவிலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார். உன் வாழ்க்கையிலும் கூட அன்பானவர்களே, முன்னும் பின்னும் உன் மத்தியிலும் கர்த்தர் உனக்காக துணையாக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களை, நாம் கர்த்தரை துதிக்கும் போது நாம் எப்படி துதிக்க வேண்டும்? 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அவங்க பாடினாங்களா? சாதாரணமாக பாடவில்லை, அவர்கள் பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? சங்கீதம் 2:11 சொல்லுது போல, பயத்துடனே
கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சில நேரத்தில் பலிபீடம் வந்துவிட்டால் அநேகருக்கு தான் நிற்கிற இடம் என்னவென்றே தெரியவில்லை. தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது, அவர்கள் சொல்வதுதான் வார்த்தை இல்லை. கர்த்தரை துதிக்கு வருகிறவர்கள், கர்த்தரை பாடுகிறவர்கள் நாம் எப்படி பாட வேண்டும்? 10:11 சொல்லுது, இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அவர்கள் பாடின பாட்டு என்ன? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, அலையழையா துன்பம் சூழ்ந்து அலையழையா துன்பம் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தி சென்ற கர்த்தனை, கடத்தி சென்ற கர்த்தனை பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. ஆமென், அல்லேலூயா. முன்னும் பின்னும் நமக்கு பிரச்சனை இருக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறார். அவர்கள் பாடினதினால் நடந்தது என்ன? அதற்கு பின்பு அன்பானவர்களே, அவர்கள் போன இடம் தண்ணீர் மாறாவாக இருந்தது, ஆனால் தேவன் அதை மதுரமாய் மாற்றினார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை பாடுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையை மதுரமாக்குறது மட்டுமல்ல, அவரே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மருத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருந்தாலும் யார் யாருக்காக சுகத்துக்காக கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் செபிக்கிறீர்களோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அம்மா சேசஞ்சரியிலிருந்து வந்து அந்த தாயார் சொன்னார், பாருங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, இரவில் தூக்கம் இல்லை, ஆனால் செபித்தோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டுமல்ல, யார் யாருக்காக நீங்கள் செபிக்கிறீர்களோ, யார் யாருக்காக இந்த நேரத்தில் உங்கள் மனதில் நீங்கள் உள்ளத்தில் எடுக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வரத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு சுகம் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு சுகம் உண்டாக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு பரம வைத்தியர் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அன்பானவர்கள், நான் ஏன் கர்த்தரை பாட வேண்டும்? நீதிமொழிகள் 29:6 சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான், பாடி மகிழுகிறான். மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் அன்றைக்கு பாடினார்கள். இரண்டாவது அன்பானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் மேல் பிராக்கெட்டில் சொல்ல வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும். இங்கு நாம் இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இல்லாமல் இல்லை. நாம் குடியிருக்கிற இடத்தில் உண்டு, பணி செய்கிற இடத்தில் உண்டு, நாம் தொழில் செய்கிற இடத்தில் உண்டு, ஏன் நாம் ஊழியம் செய்கிற இடத்தில் உண்டு, நம்முடைய சொந்த குடும்பத்தில் கூட உண்டு. எங்கும் நமக்கு சத்துருக்கள் உண்டு. தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது அவர் எப்படி பாடினாராம்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாட வேண்டும். நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமானுக்கு ஒரு பாட்டுண்டு. கர்த்தரை தேடுகிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு பாட்டு உண்டு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ந்து பாடுகிற ஒரு பாட்டை தேவன் உண்டு பண்ணினார். தாவீது பாடும்படி ஒரு பாட்டை அவர் உண்டு பண்ணினார். அந்நாளுக்கு ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பாடுகிற ஒரு பாட்டை அவர் உண்டு பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பாட்டை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு பாட்டு ஏன் பாடணும்? நான் ஏன் பாடணும்? நீங்க துதிச்சு பாடி பாருங்க, அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் பாடி பாருங்க, உங்கள் பாடலுக்கு பிறகு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் நீங்கள் ஆக்கின போது அந்த பாடலானது தாவீதுக்குள் ஒரு உணர்வை உண்டு பண்ணினது. என்ன? அவன் சொல்லுகிறார், அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். 2ஆம் வசனம், ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசமாயிருக்கையில் தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அல்லேலூயா. அன்பான இங்க கவனிங்க, இவர் தாவீது இப்ப துதிச்சு பாடுறாரு. கர்த்தரை பாடும்போது அவருக்குள்ளான ஒரு உணர்வு என்ன பாருங்க, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் தெரியுமா? தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு உணர்வு அவருக்கு உண்டாகிறது. அதை குறித்த ஒரு வாஞ்சை, அதை குறித்த ஒரு பாரம், ஒரு ஏக்கம் தாவீதுக்குள் உண்டாயிருக்கிறதை நாம் இங்கு காண முடிகிறது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுவது மிக அவசியம். தானாக நாம் தேவனுடைய வீட்டுக்கெடுத்த காரியங்களை நாம் செய்ய முடியாது. நாம் கர்த்தரை பாடும்போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். தாவீதுக்கு தீர்க்கதரிசி சொல்லவில்லை, வேறு யாரோ ஒரு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோ அவருக்கு போதகர்களோ அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் தாவீதுக்குள் ஒரு எண்ணம், நான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அது அவருக்குள்ளே இருந்த வாஞ்சை. இந்த வாஞ்சை தானாக தாவீதுக்குள்ளே ஏற்பட்டது. அன்பானவர்கள், நான் நினைக்கிறேன் அது தானாக ஏற்பட்டு இருக்காது.
ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது தாவீதுக்குள்ளாக உண்டாக்கி கொடுத்தது, அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவனே அதை உண்டாக்கி கொடுத்தார். நீங்கள் கர்த்தரை பாடும்போது நீங்கள் ஏதோ கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை நடத்துவார். இதுவரைக்கும் சாதாரணமாயிருந்த நீங்கள் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் அப்படி இருக்க போகிறது இல்லை. ஆடுதான் மேய்த்து கொண்டிருந்தான், ஆடு மட்டும் மேய்க்கவில்லை, கையிலே வாத்தியத்தையும் எடுத்து அவன் வாசித்து கொண்டிருந்தான். ஆகையினால தான் அந்த வாத்தியம் அவனை சவுலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது. வேதம் சொல்லுகிறது, அவன் வாசிக்கிறதிலே தேறினவன். அல்லேலூயா. வாசிக்கிறதிலே தேறினவன் அவனை கொண்டு போய் நிறுத்தினது. இப்பொழுது பாருங்கள், எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிக்கும் போது, அவன் பாடும்போது அவனுக்குள்ளாக உண்டாகிற தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வீட்டை, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஒரு நாள் அருமையான ஒரு குடும்பம், 3 பிள்ளைகள். திடீரென்று அந்த வீட்டில் தகப்பன் மரித்து விட்டார். குடும்பத்தார் இனி எப்படிதான் இந்த பிள்ளைகள், இந்த தாய் எப்படிதான் இந்த 3 பிள்ளைகளை வைத்து இவள் காப்பாற்றுவாளோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் சென்றது. சின்ன மகன் ஒரு நாள் அவன் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ எனக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டு. என்ன ஆண்டவரே, நான் ஆலயத்தை கட்டுறதா? சரி, நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அவன் கட்ட ஆரம்பித்தான். முதல் ஆலயம் ரெட் ஹில்ஸ் பகுதியில் வடபெரும்பாக்கத்தில் உருவாக்கப்பட்ட முதல் சபை அவர் கட்டின ஒரு சபை. அதை முடிக்கும்போது ஆண்டவர் திரும்ப சொன்னாராம், உனக்கு நீங்கள் எத்தனை பேர் என்று சொன்னாராம். நாங்கள் 5 பேர், 3 பிள்ளைகள், என் மனைவி, நாங்கள் மொத்தம் 5 பேர். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப சொல்கிறாராம், ஒரு சபை கட்டினா போதாது, 5 சபை கட்டு. எத்தனை சபை கட்டணும்? நீங்கள் என்ன நினைங்க, தகப்பன் இல்லாத பிள்ளை, திக்கற்று வளர்ந்த பிள்ளை, தேவனுக்குள்ளாய் வளர்ந்த பிள்ளை, அவன் கர்த்தரை தேடி பாடி தேவனை நெருங்கி அவன் வந்ததினாலே ஆண்டவர் தொடர்ந்து இப்பொழுது 5வது சபையை கட்டக்கூடிய அளவிற்கு தேவன் அவனை மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இதுதான் என்னால் முடியவில்லை என்று நினைக்கலாம். இதையே என்னால் செய்ய முடியவில்லை. இல்லை இல்லை, இதோடல்ல, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு இன்னும் அநேக கிளை ஊழியங்களை தேவன் ஆரம்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்குள்ளே அந்த வாஞ்சை எப்படி வந்தது? அவன் கர்த்தரை பாடினான், கர்த்தரை பாடினான். அன்பானவர்களே, தனக்குள்ளே அந்த வாஞ்சை வந்ததினாலே தேவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படியோ அவருக்கும் அப்படிதான். அல்லேலூயா. நீ புனிதனான், அவர் புனிதன். நீ உத்தமன் என்று சொன்னால் அவர் உத்தமன். நீ மாறுபட்டால் அவரும் மாறுபடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா எத்தனை பேர் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், எதையாகிலும் செய்ய வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறது, நான் இதற்கு மேல் எப்படி நான் போக முடியும், இந்த காரியத்தை நான் எப்படி செய்வதென்று திகைத்து கொண்டு நிற்கலாம். இதோடு அல்ல, எலியாவை சொன்னது போல கர்த்தர் சொல்லுவார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு
தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். சொல்லுமா, இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த முறை என் நாவில ஒரு புது பாட்டு நீங்க பாடிக்கினே இருங்க. நீங்களும் ஐயா மாதிரி வெஸ்லி ஐயா மாதிரி நீங்களும் நிறைய பாட்டு எழுதலாம். அல்லேலூயா. நீங்க பாடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு புது ராகம் புது பாடல் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, தாவீதுக்குள்ளே தனக்குள்ளே அந்த வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும், தேவனுடைய வீட்டுக்கு தேவனுக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று தாவீது விரும்பினான். அவன் என்ன விரும்பினானோ அதேதான் அவருக்குள்ளும் இருந்தது. தாவீதுக்குள் எப்படி இருந்ததோ அது அவருக்குள்ளும் இருந்தது. அல்லேலூயா. நீங்களே இப்படினா உங்களை உண்டாக்குனவர் எப்படி? ஆமென். அல்லேலூயா. நீங்களே ஆண்டவருக்கென்று தியாகமாய் செயல்படுவீங்களானால் உங்களை விட அவர் மிக தியாகமாய் வருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தது தெரியுமா? 1ஆம் வசனத்தில் அவர் நினைச்சாரு, வாசிக்கிறோம், அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறது. 1ஆம் வசனத்தில் அப்படி நினைக்கிறாரு. 11ஆம் வசனம் தாவீதுக்கு பதில் வருகிறது. பாருங்க, தாவீதுக்கு பதில் வருகிறது. வாசிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, எந்த பிக்சட்லையும் பணம் இல்லை, எந்த அக்கௌண்ட்லையும் எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படிலாம் நினைக்கிறீங்களா? நீங்க அவருக்கென்று உங்களுக்குள்ளே அந்த வாஞ்சையில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே உள்ள வாஞ்சை என்ன தெரியுமா? அவர் தாவீதை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், தாவீதை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், நான் உனக்கு இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு வீடு வேணும்? நீங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்குதுயா வீடு. சிட்டியிலிருந்து வந்தவங்க எங்களுக்கு இப்போவும் வாடகையில் தான் இருக்கிறோம். இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுத்து வச்சாருன்னா அவர் இன்னைக்கு வைக்கிற ஸ்டெப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததி சந்ததியாக 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம் என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இன்னைக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததி சந்ததியாக, சந்ததி சந்ததியாக, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தேவனுடைய வருகை வரையிலும் உங்கள் சந்ததிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று நாம் நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம்.
எனக்கு அநேகருக்கு ஒரு சின்ன டம்ளர் காணாமல் போச்சுன்னா போதும், ஐயோ என் டம்ளர் போயிடுச்சு. இன்னைக்கும் விசுவாசி தான் அர்த்த கைக்கு என்ன செய்ய மாட்டாங்க. உலகத்தார் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு என்னைக்கு நீங்கள் பாடி தேவனால் நீங்கள் நடத்தப்பட்டு தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள் உருவாகிறதோ, உங்களுக்கு அவரே வீட்டை உண்டாக்குவார். அல்லேலூயா. அவரே உனக்கு வீட்டை கட்டுவார். கர்த்தர் கட்டார் ஆகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் காவார் ஆகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் கட்டுவார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறார். மூன்றாவது சொல்லுவா, மூணாவது சொல்லுவா, 5 நிமிஷத்தில் முடிச்ச மூணாவது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இவங்க எப்படி பாடினாங்க? வசனம் சொல்லுது, முந்தின வசனம் 24 வாசிக்கிறோம். அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து கால்களை தொழு மரத்தில் அப்படியே மாட்டி வச்சுட்டாங்க. இப்போ மாட்டி வச்சுட்டு இருக்கும் போதே பவுலுக்கும் சீலாவுக்கும் பாட்டு வருது. அல்லேலூயா. நம்மளை உட்கார வச்சிருந்தாலே நமக்கு என்ன வரல? பாட்டு வரல. அங்கே பாருங்க, பாடினாங்க. பவுல் பாடினார், சீலா பாடினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனை பாட வேண்டும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் தான் பிலிப்பு என்ற நிருபம், எபேசு என்ற நிருபம் எழுதுவதற்கு காரணமாக இருந்ததாம். இங்கு நாம் வாசிக்கிறோம், 3 விதமான திறப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். முதலாவது, ஊழியத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். மூன்றாவது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் 6ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து ஆவியானவரோ இங்க பாருங்க, அவர்களை போக விடாது இருந்தார். தடை பண்ணி தேவன் வேறு ஒரு இடத்திற்கு போகும்படி அவர்களுக்கு வாசலை திறக்கிறார். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கு தடை பண்ணுகிறார், போக விட்டவில்லை. ஆனால் அன்பானவர்களே, இந்த தடையும் போக விடாதிருந்தது யாராம்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அன்றைக்கு பவுலும் சீலாவும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். எல்லா இடத்துக்கும் ஓடி விடுகிறதல்ல. ஆவியானவர் தடை பண்ணால், ஆவியானவர் போக விடாதிருந்தால் நாம் போகக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஊழியத்தின் வாசலை இங்கு பவுலுக்கு திறக்கிறார். 2வது 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. ஊழியத்தின் வாசல் மட்டுமல்ல, அங்கு ஜனங்களுடைய இருதயத்தை திறந்தார். சென்னையிலிருந்து நேற்றுக்கே ஒரு குரூப் வந்துட்டாங்க. நேற்றுக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நாங்கள் முத்தம்பட்டியில் இருக்கிறோம், நாங்கள் அங்கே இருக்கிறோன்னு சொன்னாங்க.
பாருங்க, வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி. அவங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர்களுடைய சொந்த பணங்களை செலவு செய்து இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த வாழப்பாடி, இந்த சேலம் மாவட்டம் எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த வாழப்பாடி சபை இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு ஆத்தும பாரத்தோடு வந்தார்கள். அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அன்பான 26ஆம் வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை செய்யும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அல்லேலூயா. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவர்களை கட்டும்படி தொழுமரத்திலே மாட்டி சிறைச்சாலை கதவை பூட்டி வைத்தார்கள். அவர்கள் பாடின பாட்டு அங்கு ஒன்றையும் மூடி வைக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. எங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் போது ஆவியானவர் ஊழியத்தின் புதிய வாசலை திறப்பார், ஆத்துமாக்களின் இருதயத்தை திறப்பார். கதவுகளை, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை நமக்காக திறந்து அங்கேயும் சிறைச்சாலை அந்த சேவகர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அந்த மனுஷருக்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போனே. ஒன்று, இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்பவுமே பாடணும். அல்லேலூயா. அமைதியாக இருந்தது போதும், மௌனமாக இருந்தது போதும், துக்கத்தில் இருந்தது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும். கர்த்தருடைய பிள்ளையே, இது பாடுகிற ஒரு நேரம். உனக்காக தேவன் ஒரு பாடலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, என்று மாறும் எந்த துயர், எந்த மனமும் ஏங்கலும், என்று மாறும் எந்த துயர், எந்த மனமும் ஏங்கலும். மாறாவின் கசப்பை மதுரமம்மாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமும்மாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே. மாறாவின் கசப்பை மதுரமும்மாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமும்மாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே. பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே. விசுவாசப்படுமா? பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னலே, அலை அலையா துன்பம், அலை அலையா துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்து, அலைகடல் தடுத்து வழி விடுத்து, அலைகளை தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சிந்த பாடுவே பரவசமாகவே. ஆமென்.
எல்லாம் தூங்கி வளைஞ்ச மாதிரி இருக்குது. ஆமென். ஆ சரி, அப்படியே கொஞ்சம் முன்னாடி சேரில் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களேன் வேகமாக. அது யாரும் வெளியே போயிருந்தாலும் அந்த பைபிள்லாம் எடுத்து வச்சு முன்னாடி வந்துடுங்க. இந்த பக்கம் தான் கொஞ்சம் ரொம்ப கேப்பாக இருந்த மாதிரி இருக்குது. உன் பக்கத்தில் யாருமா வர்றா? ஒரு பெரிய ஆள் உட்கார வையன். கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களா உள்ளே வாங்க. உள்ளே உங்களுக்காக தான் இங்கே இடம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பேந்தியூ, முன்னாடி வாங்க. உங்கள் ஜான் பிரதரை கூப்பிட்டு முன்னாடி வாங்க. ஜான் பிரதர் இங்கே செட்டில் ஆகிட்டார். வாங்க முன்னாடி வாங்க. பொன்லாம்பட்டி பைபாஸ் வாங்க, வாங்க முன்னாடி. அரவிந்த் முன்னாடி வாங்க ப்ளீஸ். ஓடியா ஓடியா ஓடியா. அல்லேலூயா. இப்போ இந்த யூத் பிள்ளைங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. இப்போ நம்ம சபையில் உள்ள யூத் பிள்ளைங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போகிறாங்க. வாங்க முன்னாடி வாங்க. இல்லை நம்ம யூத் பிள்ளைங்களுக்காக கை தட்டிடுங்களேன் கொஞ்சம். இந்த சேர்லாம் யாருக்கு? இதில் ஒரு 3 சேர் இருக்கு. யார் வராங்களா? சரி, கொஞ்சம் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளே வாங்க தயவு செய்து. வெளியில் யார் நின்று பேசிகிட்டு இருக்காதீங்க. நம்ம பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கை தட்டுங்களேன். ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே
நல்லா கை தட்டுங்க பிள்ளைகளுக்கு. ஆமென். சரி, இப்போ நம்ம அந்த தொடர்ந்து இந்த ஜெப குறிப்பு, என்ன குறிப்பாக அந்த குறிப்பு கொடுத்தோம் இல்லையா? நீ ஜெபிக்காதவங்க எல்லாம் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, இந்த மைக் கொண்டு வாங்க. மைக் வாங்க. முதல்ல இந்த ஃப்ரண்ட் லைனில் யார் இருக்கீங்களா ஜெபிக்காம? ஜெப குறிப்பு வாங்கினவங்க கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா பார்த்துக்கலாம். நீ ஜெபம் பண்ணுமா? என்ன குறிப்புக்காக? தொற்று நோய்கள் வராமல் இருக்க. சகோதரி ஜெபிக்கும் போதெல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் இணைந்து கண்களை மூடி ராஜா. ஆண்டவரே, நாட்களில் கூட ஏசப்பா தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே ஏசப்பா, இனிமேல் அந்த நோய்கள் தகப்பனே அப்பா அவர்களில் இருந்து விட்டு விலகி அவர்கள் சுகம் பெறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இனிமேல் யாருக்கும் அப்பா எந்த ஒரு சரீரத்திலும் எந்த ஒரு விதமான உறுப்புகளிலும் ராஜா தொற்று நோய்கள் பரவவே கூடாது தகப்பனே. ஆவியான தேவனே சப்பா, தொற்று நோய்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. தேசத்துல எங்க பகுதிகளில வரக்கூடாது. ஜெபிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கால்களில ஏசப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஏற்படுதான அந்த தொற்று நோய்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்க மாறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்க இந்திய தேசத்தில் உள்ள தொற்று நோயாளிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை அனுப்பினீர், அவர்களை சுகம் கொடுத்து அவர்கள் அப்பா அந்த வியாதியை விட்டு அவர்கள் விட்டு விலகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்தது பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கலாம். எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். பிசாசின் கட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் விடுதலை தரும்படி. ஆமென். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் கர்த்தாவே பிசாசின் கட்டினாலே அகப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா எப்படியாக அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தெரியாதவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவை எப்படியாக அதில் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தாவை கீழ்ப்படிய ஆண்டவரே அவர்களுக்கும் கூட நல்ல ஒரு தருணங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இந்த உலகத்திலே கர்த்தாவை ஊழியம் செய்த காலங்களிலே எத்தனையோ பிசாசுகளை கர்த்தாவே ஏசப்பா பிசாசு பிடித்தவர்கள் உம்முடைய கர்த்தாவை சமூகத்திற்கு வந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே மனிதனுக்குள்ளே இருந்த அது ஆண்டவரே இந்த லேகியன் பிசாசை ஆண்டவர் எவ்வளவாக ஆண்டவரே நீங்கள் துரத்துறீங்க. அதே போல் ஆண்டவரே இன்றைக்கு குடியின் கட்டுகள், இன்னும் கூட பிசாசின் கட்டுகள், மந்திரத்தின் கட்டுகள் என்று சொல்லி அநேக விதமான ஆண்டவர் ஏசப்பா இந்த பிசாசுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதான அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஐயா, நீங்கள் வல்லமை உள்ளவரப்பா. நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் கொண்டு எல்லா விதமான அற்புதங்களை செய்து அவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தாவை நடப்பிக்க வேண்டுமாய் நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அடுத்து மைக் கொடுங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். அந்த பின்மாற்றத்தில் உள்ளவர்களுக்காக அப்பா சோதரிக்கிற தகப்பனே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஏசப்பா சோதர தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா பின்மாற்றத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா, எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே, அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சோதர தகப்பனே, அவங்க பாவங்களை எல்லாம் நீங்க ஒரு விசையாக மன்னிங்க தகப்பனே. ஏசப்பா சோதர தகப்பனே, ஏசப்பா அவங்க பாவங்களை மன்னித்து ஏசப்பா நீங்க ஒரு விசையாக அவங்களை சேர்த்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா சோதர தகப்பனே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. அவங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீராக தகப்பனே. அப்பா சோதர தகப்பனே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஏசப்பா சோதர ஏசப்பா அவங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏசப்பா அவங்க ரத்த கோட்டைக்குள்ளார அவங்கள சேர்த்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா சோதர தகப்பனே ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஏசப்பா சோதர தகப்பனே ஏசப்பா அவங்க மனம் மாறி ஏசப்பா திரும்ப சர்ச்சைக்கு வர நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. ஏசப்பா அவங்க மன மாற்றத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா அப்படியே கூட நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நிரலாவற்றம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலுமாக
ஆண்டவரே இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அதில் ஆண்டவரே பலவிதமான நுணுக்கங்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆப் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதையோ கர்த்தாவே அதுக்குள்ளேருந்து கர்த்தா கொண்டு வராங்கப்பா. சின்ன பிள்ளைக்கிட்ட ஒரு செல்லு கொடுத்தா அந்த பிள்ளை எதையோ நோண்டி வெளியே எடுக்கிறத பார்க்குறோம் கர்த்தாவே. குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே அந்த செல்ஃபோனை காட்டி தான் சாப்பிட வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியான பழக்க வழக்கங்கள் பெரியவர்கள் ஆகும்போதும் கூட அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அந்த செல்ஃபோனை விடுவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே அதனால் எவ்வளவோ பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் என்பதை பெற்றோர் கவனிக்க மறந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ஆண்டவரே, அப்பா யூடியூப் சேனல், இப்படியான பலவிதமான ஆண்டவரே ஆப்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறதை பார்க்குறோம் கர்த்தாவே. ஐயா மை துதிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுதந்திரம் ஆகப்பட்டது கர்த்தருக்கே உரியது என்பதை கர்த்தாவை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த செல்போனிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவரே பெற்றோர்கள் கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே போராட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைங்கக்கிட்ட அந்த செல்ஃபோன் பழக்கத்தினால அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள திருத்தவே முடியவில்லை கர்த்தாவே. எதற்குமே பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அடிபணியறதில்ல, கீழ்ப்படியறதில்ல ஆண்டவரை. எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கர்த்தாவே இருக்கிற காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு பெரியவர்கள் ஆகும்பொழுது ஆண்டவரை துன்மார்க்கமான வழிகளிலே பிள்ளைகள் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அப்பாமை துதிக்கிற ராஜா அந்த செல்ஃபோனில் கர்த்தாவே என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அதில் எவ்வளோ கெட்ட காரியங்கள், அழிந்து போகிறதான காரியங்கள், விபச்சாரங்கள் ஆண்டவரே, வேசுதனங்கள் கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறதை இந்த பிள்ளைகளும் மறந்து போகிறார்கள் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் தேவன் ஆண்டவரை அப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மை ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை. இப்படிப்பட்ட அறிவு தேவையில்லையா என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. அப்பா பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்படுகிறது அப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி நாங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என் தேவன் ஆண்டவரே உமக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ராஜா. சங்கீதம் 34:11 சொல்லுகிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே இந்த வேத வசனங்களை பிள்ளைகள் ஆராய்ந்து அறியட்டும். வேத வசனங்களை கற்றுக்கொண்டு கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையில் சுடர்களாய் கர்த்தா ஒளி வீசும்படி கர்த்தர் கிருபை செய்யும். அன்பான கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா கர்த்தாவே. எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரை டிவியும் செல்போனும் பிள்ளைகளை கெடுத்து கொண்டு வருகிறது. தயவாய் இறங்கும் ஆவியானவரை, தயவாய் இறங்கும் ஆவியானவர். எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் தாமே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தான்ப்பா விடுவிக்க முடியும், நீங்கள் தான்ப்பா பேச முடியும் கர்த்தாவே. நீங்கள் மட்டும்தான்ப்பா சொல்யூஷன். கரத்தில் கொடுக்குறோம்ப்பா கர்த்தாவே. எல்லாவற்றும் பாதப்படியில் வைக்கிறோம், நீங்கள் பொறுப்படுங்க. அப்படியே நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அடுத்ததாக இந்த ஜெப குறிப்பு வாங்கினோம், கொஞ்சம் வேகமாக ஜெபிங்க பார்க்கலாம். சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சொல்லப்பட்ட அழகான ஜெபத்தை உங்களுடைய கரங்களை கொடுக்குறாண்டவரே. என்ன குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறீங்க? தேவ வசனம் வளர பெருக வேண்டும். ஆமென். ஜெபிங்க. வேத வசனம் வளர்ந்து பெருகும்படி. ஆமென். எல்லாம் இணைந்து நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சொல்லப்பட்ட அழகான ஜெபத்தை உங்க கரங்களை கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் சபையாராய் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சத்தியத்தை அறியவும் அந்த வசனத்தை நாங்கள் உள்வாங்கவும் ஆண்டவரே அந்த வசனம் போகிற கேட்கிற ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி அந்த வசனங்களை கேட்கிற தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒவ்வொருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உங்கள் வசனத்தை கொண்டு போகும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அந்த வசனங்கள் ஆண்டவர் 30, 60, 100 பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை தேவனுடைய கரங்களை கொடுக்கிறோம். ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கும் வசனத்தை கொண்டு போக உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம்.
வட இந்திய ஊழியத்துக்காக ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலே செய்யப்படுகிற ஊழியத்துக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அப்போஸ்தலரை வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பயமுறுத்தல்கள் தானே அப்பா, அந்த பயமுறுத்தல்களை நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அங்கு செய்கிறதான ஊழியர்களுக்கு ஆண்டவரே நல்ல தைரியத்தை ஆண்டவரே, வேத வசனத்தை அப்பா ஸ்தோத்திரம் தைரியத்தோடு சொல்லத்தக்கதாக நீங்க அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அப்பா அங்கு செய்யப்படுகிறதான அப்பா ஊழியத்தில் ஒவ்வொரு இடத்திலேயே ஆண்டவரே ஜனங்கள் விசுவாசித்து அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க அனுகிரகம் செய்தரலுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் பட்சபாதம் உள்ள அல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அது பிள்ளையாக நீர் மாற்ற போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கொடி நன்றி. மீதியான காரியங்களை கருத்திலே தருகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உலக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள நல்ல தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலை வேளையில கூட நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. அந்த சமாதானத்தால் அப்பா எங்கள் ஒவ்வொரு தேசத்தின் மேலும் நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுடைய இறுதிங்களெல்லாம் தகப்பனே அது கொழுந்து விட்டு எரியுதா இருக்கட்டும் தகப்பனே. அப்படி செய்வதற்காகவும் கோடான கூடி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 இந்த பக்கம் கொடுங்கம்மா அம்மாட்ட. உணவு பரிமாறு. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா இயேசுவே உம்முடைய கருத்தில் நாங்கள் இந்த குறிப்பை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா அந்த தேசத்தில் பஞ்சம் இதெல்லாம் வரக்கூடாது ராஜா. அப்பா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் சொன்னீங்க தகப்பனே. அப்பா அந்த வார்த்தையின்படி அப்பா நீங்கள் எங்களுக்கு பஞ்சம் வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்கள் வழி நடத்து கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. மனுஷனால் கூடாத தேவனால கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அந்த வார்த்தையின்படி உம்மால் கூட ராஜா நீங்க அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்டபடி நாள் எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். கடைசியா ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த 14 மணி நேரத்திலையும் கூட தகப்பனே தேசத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலையும் கூட தகப்பனே எல்லை பாதுகாவலரை நீ என் தேவன் பாதுகாப்பீராக. இந்த எல்லை பாதுகாவலருக்கு எந்த ஒரு நாசமாசம் தீமைகள் அணுகாதபடிக்கு என் தேவன் பாதுகாப்பீராக. அந்நி தேசத்திலிருந்து தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால செங்கல்ல அடித்து போடுவீராக. என் தேவன் இந்த எல்லை பாதுகாவலருக்காக தூதர் அனுப்பி ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பீராக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தீவிரவாதிகள் இந்த தேசத்துக்கு நுழையாதபடிக்கு அந்நி தேசத்திலிருந்து விரோதமாக எழும்பாதபடிக்கு என் தேவன் பாதுகாப்பீராக. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். அப்புறம் ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நம்ம ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். 1 இருக்கா 2 இருக்கா? கொஞ்சம் வேகமாக ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிஷம் எடுத்துங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு சூத்திரம் அப்பா. இந்த நாள் கூட எங்களை உங்க இடத்துல கூட்டி சேர்ந்திருக்க பெரிதான கிருபைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா உணவுப் பொருட்கள் ஏசப்பா அதிகமாக கலப்பிடங்கள் நடக்குதுங்க ஏசப்பா. அதுக்காக நோக்கி கூப்பிடுறோம் ஏசப்பா. அந்த கலப்பிடமான பொருளை சாப்பிட்றதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா இது மட்டுமன்றி மருந்து பொருட்கள் கூட கலப்படங்கள்லாம் வருதுங்க சுவாமி. இதெல்லாம் நீங்க தான் நீக்கி போடணும் சுவாமி. கர்த்தாவே இதுக்காக நீங்க நியமித்த மேலதிகாரிகளை சந்திங்க சுவாமி. அவங்க மனசுல பேசுங்க சுவாமி. அவங்கள வெளிப்படுத்துங்க சாமி. அவங்க வந்துட்டு கரெக்டான ஆக்ஷன் எடுத்து நேர்மையாக நடந்து இந்த கலப்பிட பொருட்கள்லாம் நீக்கி போட கிருபை செய்யுங்க சுவாமி. தேச மக்கள் அனைவருக்கும் தரமான பொருட்கள் போய் சேர கிருபை புரியுங்க. கர்த்தர் தாமே அடியான் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். விலைவாசி குறையும்படியாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து அப்பா ஜெபிக்கும்படியாக அப்பா நீ சித்தம் உண்டு இருக்கிறீர் ஆண்டவரே.
அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இம்மட்டுமாக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து எல்லா ஜெபத்தையும் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் அப்பா விலைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கூடிக்கொண்டே போய்கிட்டு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விலையேற்றத்தை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேற்றத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு தேவைக்குள்ள பொருள்களை அப்பா நாங்கள் வாங்க முடியாமல் ஆண்டவரே திகைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த தேசத்து மக்களை அப்பா நீ காண்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனை இப்படியாக ஒவ்வொரு நாளும் விலையேற்றத்தை கொண்டு வருகிற எல்லா இரும நாட்டிகளையும் கர்த்தாவே நீர் தொடுவீராக ஆண்டவரே. அவர்களெல்லாம் அப்பா நீங்கள் ரட்சிப்பீராக ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே ஒரு கட்டுமானத்தை நீ கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஒரு நிரந்தரமான விலையை அப்பா நீர் கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை அப்பா நீ பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக அப்பா ஒவ்வொரு நாளும் ஏறி கொண்டிருக்கிற எல்லா பொருள்களுக்கும் கர்த்தாவே நீர் ஒரு நல்ல நிர்ணயத்தை கொடுத்து அப்பா நீர் ஆளுகை செய்வீராக. இப்படியாக ஆண்டவரே இந்த காரியங்களை குறித்து அப்பா உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி எடுத்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நம்ம வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். சென்னையில் இருக்கிற அருமையான சகோதரர் ஜெயபாக்கியராஜன் அவர்களுக்காக, அதே நேரத்தில் அருமையான சகோதரர் எட்வின் சாமுவேல். ஆமென். இன்னும் நிறையா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இப்படி வியாதியோடு போராடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சுகத்தை விரும்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சுகத்தை விரும்புகிற தேவன், அவர் சுகத்தை விரும்புகிறவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, அதிசயம் எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கின்றார். எல்லாரும் இணைந்து வியாதியோடு போராடுகிற உன் அருகில இயேசு கடந்து வருகிறார். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற உன் குடும்பத்துக்கு அருகில் அவர் கடந்து வருகிறார். உன் படகில் ஏறுகிறார், இயேசு உன் படகில். இயேசுவே சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. எதிர்காற்றோடு இயேசுவே உங்க வல்லமை இறங்கட்டும் டாடி. எப்பொழுதே வியாதிகள் மறையட்டும். போராட்டமா தகப்பனே, உன் படகில் ஒவ்வொரு சரீரத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. வியாதிப்பட்ட சரீரங்களே உங்க வல்லமை இறங்கட்டும். அருமையான சகோதரர் ஜெய பாக்கியராஜன் அவர்களுக்காக, அருமையான சகோதரர் எட்வின் சாமுவேல் அவர்களுக்காக நன்றி. ஆமென். எல்லாரும் இணைந்து ஆமென். அமைதி நோய் நொடியால் வாடுகிற
உங்க சுகமளிக்கும் வல்லமை, உங்க சுகமளிக்கும் வல்லமை எப்பொழுதே வியாதிப்பட்ட சரீரங்களில் உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுகம் தந்து உன்னை நோடி பொழுது ஆமே நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, அதிசயம் நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, எல்லாரும் வாயில திறந்து கேட்க போகிறேன். எல்லாரும் வாயில திறந்து உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்களை ஏசப்பாட்ட சொல்லுங்க. இந்த மாலை வேளையில் இந்த 14 மணி நேர ஜெப முகாமிலே நாம் கேட்கிற அந்த காரியத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். உன் வியாதியை நீக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த குஷ்டரோகி சொன்னானே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கி என்று சொன்னானே, அவருக்கு சித்தம் உண்டு. நீ வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீ வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. எப்பொழுதே அவருடைய சுகம் அளிக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை எப்பொழுதே உன் வியாதி, எப்பொழுதே உன் பலவீனம், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை எப்பொழுது அந்த வியாதிகள் குணமாகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி, தகப்பனே எப்பொழுதே வியாதிகளை நீ குணமாக்குகிறீர். வியாதிகள் மறைகிறதற்காக, கட்டிகள் மறைகிறதற்காக உமக்கு நன்றி. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும். எப்பொழுது தகப்பனே இருதய பலவீனம் உள்ளவர்கள் மேல, இருதய பலவீனம் உள்ளவர்கள் மேல, இருதயத்தில் அடைப்போடு இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அந்த இருதய பலவீனங்கள் மறையட்டும். நல்ல கரங்களை தட்டி இயேசு உன் பலவீனங்களை மாற்றுகிறார், இயேசு உன் வியாதிகளை குணமாக்குகிறார். நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது சிறுநீரக பிரச்சனைகள் மாறுவதாக, சிறுநீரக பிரச்சனைகள் மாறுவதாக. கேளுங்க ஏசப்பாட்ட, கேளுங்க ஏசப்பா, இன்றையோடைய வியாதி மறைஞ்சிரட்டும் தகப்பா, இன்றோடைய வியாதி மறையட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, இயேசுவே என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அந்த வியாதிகளை எடுத்து போடுங்கப்பா. நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, அதிசயம் நீ ஆள வேண்டா, நீ ஆள வேண்டா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை